வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஜனவரி 15க்கு அப்புறம் ஓப்பன் சேனல்லையே நம்ம சில கேப்டன் ஆப்ஷன்ஸ் அல்லது டெமோ டீம்ஸ் இதெல்லாமே கொடுப்போம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருந்தது. ஸோ நாம் கூட குரூப்பில் அந்த கேப்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணலை. டாப் கேப்டன் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வீடியோவில் வாய்ப்பு இருக்கிற இந்த பிளேயர் அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டோம். பட் நம்ம குரூப் டீமில் கூட இந்த கேப்டன் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ ஃபைனலாக கேப்டன் ஆப்ஷன் வந்ததும் நம்ம லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் சொன்னேன், பேட்டிங் கேட்டகரி அல்லது பவுலிங் கேட்டகரினோ. பேட்டிங்கில் வந்தால் எந்த மாதிரியான பிளேயருங்கிறது 3 பிளேயர் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு பிளேயர் லெவல்லையே இல்லை. லெவல்ஸில் சேஞ்ச் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கலீப் ஜோல் பொதுவாக சி வக்கீம் அப்படிங்கிறவர் தான் உள்ளே வந்திருந்தார். ஸோ அப்படி எடுத்துட்டால் கூட அந்த 3 பிளேயர் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ இது பெருசாக எந்த மாற்றமும் நடக்கலை. ஸோ அதனால் அது கரெக்டாக இருந்துச்சு. இந்த விஷயம் மாற்றங்கள் பெருசாக இருக்கும்போது கேப்டன் மாறதான் செய்யும். எல்லா இடத்துலையும் சரியாக வராது அப்படிங்கிறதும் உண்மை தான். ஏன்னா அந்த பிக்கிங்கை பொறுத்தும் பர்சன்டேஜை பொறுத்தும் டாப் 4 கேப்டன் விசி எங்கே இருக்குது, கேப்டன் விசி இருக்கிற இடங்கள் பெரிதாக மாறுறதில்ல. மெயின் பிளேயராக இருக்கிறாங்க, அவங்க மாற மாட்டாங்க. பட் டாப் 4 பிக் அப்படிங்கிறது மாறும்போது சில மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா, அது உண்மை தான். அதை நீங்கள் கவனமாக பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு இந்த 2 கேட்டகரி சூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த 2 கேட்டகரியில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லைனப் மாற்றங்களை வச்சு டாப் 4 பிக் மாற்றங்களை வச்சு. ஸோ இன்றைக்கி கூட நாம் விட்டுட்டு லோ பிக் பிளேயர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது பிபிஎலோட 30வது மேட்ச்சு சிட்னி சிக்ஸருக்கும் பெத் காக்கஸ் கடையில் நடக்குது. இது இந்த வீடியோவில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சிட்னி சிக்ஸர்ஸோடது. பட் பெத் காக்கஸோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் லாஸ்ட் மேட்ச் லெவல் தான் அப்படியே எடுத்திருக்கோம். இதில் தான் சின்ன விஷயம். ஏன்னா அந்த லெவல்ஸு மாறும்போது இந்த கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க கவனமாக. நான் இப்போது சிக்ஸர்ஸோட ஸ்குவாட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் மட்டும் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பெத் காக்கஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ சேம் லெவல் தான் நம்ம அப்படியே எடுத்திருக்கோம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படி இருக்காதுன்னு தான் தோணுது. மேபி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ், ஆண்ட்ரூ டை, ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது 2 பிளேயர் உள்ளே வரலாம். பட் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக தான் தெரியுது. மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ சிக்ஸர்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னா 2 சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோக லெவல்ஸில் யார் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடலாம். ஜேம்ஸ் வின்ஸை ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதே போல் அகில் ஹுசேனையும் ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு பொதுவாக நம்ம 2 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். வின்ஸும் அகில் ஹுசேனும் நாளைக்கு மேட்ச்சில் இல்லை. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பொதுவாக ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஸ்டீவ் ஸ்மித்து அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு அவர் டெஸ்ட்டுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற போல் இருக்குது. ஏன்னா ஸ்குவாடில் அனௌன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ வின்ஸுக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இதையே. ஸோ அதுக்கப்புறம் ஜே டேவிஸ் உள்ளே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜே டேவிஸ் ஸோ இங்கே இதில் காட்டல. பட் ஜே டேவிஸு ஸ்குவாடில் ஓகே சாரி, ஸ்டீவ் ஸ்மித், ஜே டேவிஸ். ஸோ இந்த 2 பேரும் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இதே லெவல் கூட இவை தவிர்த்து யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜே சவுகான். ஸோ மேபி ஜே டேவிஸை எதிர்பார்க்குறோம். அந்த இடத்துல சவுகான் கூட உள்ளே வரலாம் மேபி. அடுத்தது எம் பெர்ரி, எல்சா. ஸோ இந்த 3 பேர் ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ ஸ்மித்து ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம். ஸோ கூட ஜே டேவிஸ் அல்லது ஜே சவுகான். ஸோ யாராவது ஒருத்தர் ஸ்பின் பேஸில் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர். சிக்ஸர்ஸில் நாம் எடுத்துருக்கிறது யாருன்னா ஸ்மித்தையும் ஜே டேவிஸையும் உள்ளே எடுத்திருக்கோம். ஓகே, இந்த அமைப்பில் பார்த்துக்கலாம். பெத்துக்காக சேம் லெவல் தான். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த மேட்ச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கலாம். இப்போ டாப் 4 பிக்கு
நீங்களும் பிக் பண்ணி பார்க்கலாம். பெருசாக மாறாது அப்படின்னு தோணுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். லெவல்ஸில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதுனால. கூப்பர் கனோலி, ஜேசன் பெஹன்ட்ராப், ஜேம்ஸ் வின்ஸ், ஜஸ் ஃபிலிப்பி. ஸோ 4 கேட்டகரியிலையுமே இருக்காங்க. ஓகேங்களா. இந்த மேட்ச் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மேட்ச் எப்படி இருக்கலாம்னா பியூர்லி பேட்டிங் பேஸ் அல்லது பியூர்லி பவுலிங் பேஸ். நீங்கள் டீமை மேக் பண்ணும்போது பேட்டிங் பேஸ்ன்னு யோசிச்சிங்கன்னா சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். அல்லது நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னு அதுக்கு டபுள் திங்கிங் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டிங்கில் தான் தேர்ட் பிக்கு கன்வெர்ட் ஆகுது. இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. மேபி இதில் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அதை மாற்றிக்கங்க. இப்போதைக்கு பேட்டிங்கில் இருக்குது. மேட்ச் பேட்டிங் பேஸில் மூவ் ஆகணும் அல்லது பவுலிங் பேஸில் மூவ் ஆகணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போது அடுத்தது 4th வீக் விக்கெட் கீப்பிங்கில் இருக்குது. டாப் கேப்டன், டாப் விசி பார்க்க வேண்டியதில் நான் செக் பண்ணிக்கங்க. டாப் கேப்டன், ஆல்ரவுண்டர், பவுலர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி டைம் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கலாம் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், பவுலருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. டாப் 4ஐயும் ப்ளஸ் டாப் கேப்டன், டாப் விசி. ஸோ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஆல்ரவுண்டரில் கேப்டன் போகிறக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சுக்கு அதிகம். ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர்ஸ். ஸோ இங்கே தான் கேப்டன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த லெவல் தான் தொடரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. ஸோ அப்போது அதில் பார்க்கும்போது உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன், ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த டாப் கேப்டனாக இருக்கிற கனோலி கேப்டன் சாய்ஸில் எடுக்கலாம். கம்பல்சரி கேப்டன் சாய்ஸில் எடுக்கிற மாதிரியான பிளேயர் தான். அதே போல் மிச்சில் மார்ஷ் லாஸ்ட் மேட்ச் பிளாஃபு, பட் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட், ஹைடன் கர். ஸோ இந்த 4 பிளேயர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் எப்படி யோசிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி கனோலி, மிச்சில் மார்ஷ் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஜாக் எட்வர்ட், ஹைடன் கருக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஹைடன் கரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பிளேயர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் வாய்ப்புக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ். ஸோ மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்த்தில் 6 பேர் இருக்காங்க. 6ல் 4 பேர் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே. ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது பவுலிங்கில் கேப்டன் ஆப்ஷன் போகுது நாளைக்கு மேட்ச்சு மெயினாக கேட்டுங்க. இதே லெவல் இருக்கணும். அப்போ தான் இது சூட்டபிள் ஆகும். இங்கே எல்மோரிஸும் தென் ராவியரஸ், சீனபோட் லாஸ்ட் மேட்ச் கேப்டனாக வந்து அதே சீனபோட். ஸோ இந்த 3 பிளேயரில் கேப்டன் ஆப்ஷன் இருக்கலாம். இந்த லெவல் தொடரும் போது பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இவங்க கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே. இப்போ இதை முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ கிரெடிட் பேஸ் அமைப்பு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போது ட்ராப் பண்ணலாம் ப்ளஸ் பிக் பண்ணலாம். எந்த மாதிரியான பிளேயர்ஸை பிக் பண்ணால் எந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக பார்த்துக்கலாம். ஏன்னா லெவலில் நிறையா மாற்றம் இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யோசிக்கணும். பிக்கிங் பேஸில் எப்படியெல்லாம் பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர் தான் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் பேட்டிங் கேட்டகரியில் வின்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஹை பிக் பிளேயர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது 50 எபோவில் எந்த பிளேயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி டர்னர் மட்டும் 50 ரீச் பண்ணலாம். ஓகே. அப்போது இங்கே ஸோ லாட் ஆஃப் லோ பிக் பிளேயர்ஸ் பேட்டிங் கேட்டகரியில் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 பிளேயர் வரைக்கும் பேட்டிங் கேட்டகரியில் நாளைக்கு மேட்ச்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பவுலிங் பேஸில் மூவ் ஆனால் கூட 3 பிளேயர் பேட்டிங் கேட்டகரியிலிருந்து ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது பேட்டர்ன் பேஸில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் கேட்டகரி கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இங்கே ஜே டேவிஸ், மிச்சில் மார்ஷில் ஏதாவது ஒரு பிளேயரை உங்கள் டீமில் ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மிஸ் பண்ணிடுவானா அவங்க 50 பிலோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இங்கே கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 பிளேயரையும் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக 1 or 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணணும். அது மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ எந்த பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கிறது தான் இங்கே ட்விஸ்ட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1 சைட் டீமுன்னா ஜாக் எட்வர்ட், ஹைடன் கர் அப்படியே பிக் பண்ணுற மாதிரி வரும். சிக்ஸர்ஸ் சைடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பெத்ககஸ் சைடு யோசிச்சிங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் உல்ட்டாவாக நடக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணிவிட்டு
இந்த டீம்லேருந்து 2 பிளேயர். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில் ஒரு இந்த 3 பிளேயரில் ஸோ 2 பிளேயர் தான். ஸோ இங்கே புதுசாக யாரும் வரல. ஸோ இங்கே பவுலிங் கேட்டகரி லெஸ் தான், பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்காது மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ பவுலிங் கேட்டகரியில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது லோ பிக் பிளேயர்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் ஹெவி அப்படிங்கிற மாதிரி இருக்க சான்சஸ் இருக்காது. 5 ப்ராப்பரான 50 எபோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. மஸ்ட்டாக நீங்கள் 2 பிளேயர் வரைக்கும் கூட ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜேசன் பெஹன்ட்ராப், ரிச்சர்ட்சன், எல்மோரிஸில் ஏதாவது ஒரு பிளேயர் கூட ட்ராப் ஆகலாம், மேட்ச் ஈக்குவலாக மூவ் ஆகும் பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்ன டிப்ஸ். அப்போது இங்கே பேட்டர்ன் பாசிபிலிட்டி என்னவாக இருக்கும் பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும்னா மினிமம் 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரில் ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. 1-3, 4-3, 3-4 மேபி இந்த பேட்டர்னுக்கான ஒரு சான்சஸ் அதிகம். ஸோ அதை ட்ரை பண்ணிக்கங்க. இது பேட்டர்ன் பேஸ். ஓகே, இப்போது எந்த மாதிரியான பிளேயர்ஸை பிக் பண்ணால் எந்த மாதிரியான பிளேயர்ஸை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜார்டன் சில்க், ஆரோன் ஹார்டி பேட்டிங் கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ஹஸ்டன் டர்னர். ஸோ இந்த பிளேயர்ஸு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிளேயர் 3 பிளேயர் பேட்டிங் கேட்டகரியில் பிக் பண்ணலாங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அதுலேயும் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸில் 2 பிளேயர் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த இடத்த நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சாய்ஸ். அப்போது இந்த 3 பேர்த்தில் ஒருத்தரை பிக் பண்ணால் இன்னொருத்தரை மிஸ் பண்ணுறது, இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. அதே போல் இப்போ பேட்டிங் கேட்டகரி கொடுத்துட்டோம், விக்கெட் கீப்பிங் கேட்டகரி சொல்லிட்டோம். 2ல் 1 தான் கண்டிப்பாக சாய்ஸ் தான். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி சொல்லிட்டோம். மிச்சல் மார்ஸு, ஜே டேவிஸில் 2 பேர் ப்ளே பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. பவுலிங் கேட்டகரியில் அந்த மாதிரி பெருசாக தேவையில்லை. ஹை பிக் பிளேயர்ஸ்லேயே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு பிளேயரை மிஸ் பண்ணணும் கம்பல்சரி, அது மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ 4 பவுலர் தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் சாய்ஸு இதே போல் இருக்கையில் இந்த தகவலே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இது இன்னொரு முறை கூட தெளிவாக கேளுங்க, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்னொரு மேட்ச் இருக்குது, அதுக்கான வீடியோ லெவல்ஸ் வருமானு வெயிட் பண்ணுறேன். வெயிட் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதோட வீடியோவை நம்ம கொடுத்துட்றோம். அது மார்னிங் கூட முடிஞ்சதுன்னா மார்னிங் போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஒரு மேட்ச் இருக்கும்போது நம்ம அதாவது அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் மேட்ச் வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கிரெடிட் மெத்தடோட தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, தெளிவாக அதில் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.